வாழ்க்கையை கர்த்தர் பொருளாதார ரீதியில மட்டும் நல்லா வைக்கிற ஒரு தேவன் அல்ல, நம்முடைய உறவுகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் முதல்ல இந்த உலகத்துல ஆரம்பிச்சது சபை கிடையாது. முதல்ல ஆரம்பிச்சது எது? குடும்பம். தேவனுடைய பார்வையில இது ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் அப்படின்ற அந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். இந்த குடும்பம் என்கிற இந்த அமைப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா தேசத்துல எந்த பெரிய காரியமும் நடக்க முடியும். திருமண வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது ஹை எக்ஸ்பெக்டேஷன் பட் லோ ப்ரிப்பரேஷன். திருமணம் என்பது 2 பேரால் சாத்தியப்படுகிற ஒரு காரியம் அல்ல. கணவன் மனைவின்ற இந்த 2 பேரால ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா முப்பிரி நூல் அறாது என்ற அந்த இடத்துக்கு வர வேண்டும். பிரச்சனை திருமணத்துல இல்ல, ஆள்ற 2 ஆட்கள் கிட்ட இருக்கு. தேவன் நீங்க திருமணமான ஒரு ஆளை பார்க்கும்போது பெரிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியை விட சூப்பரான ஆளா அவங்கள பாக்குறாரு. அது வரைக்கும் அந்த ஆள் கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அது வரைக்கும் ஒன்றும் பெருசா நடந்திருக்காது. ஆனா எப்போ திருமணம்னு ஒண்ணு நடந்து ஒரு பெண்ணை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வராரோ, அப்பவுமே கர்த்தர் பாக்குறாரு, இதுவரை இல்லாதது இவனுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு. அதுவரை வராத ஒரு தயவை உங்க வாழ்க்கையில கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? ஒரு ஹாப்பியான கப்புல்ஸ்ங்கிறது அற்புதத்திலும் அற்புதமா இருக்கிறது. ஆமென். சந்தோஷமான கணவன் மனைவி இருக்கிறாங்கன்றது இந்த தலைமுறையில மிகப்பெரிய அற்புதங்க. உறவுகள் பத்தி பேசுறோமே நீங்க நினைக்காதீங்க. கணவன் மனைவி உறவுகள் சரியா ஆகும்போது இதுவரை இல்லாத ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸும் உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா வரும்போது ஏற்படுற அந்த அனாயிண்டிங்ஸ் தான் ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங்லே பெரிய அனாயிண்டிங். அதுக்குள்ள தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது வரைக்கும் உறவுனா, இது வரைக்கும் குடும்பம்னா, இது வரைக்கும் நண்பர்கள்னா, இது வரைக்கும் சொந்தங்கள்னு சொன்னா வெறும் கசப்பை மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் உறவுகளில் பாலும் தேனும் ஓடுகிறதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இன்னைக்கு குடும்பத்தை குறித்து கிண்டல் அடிச்சு, வாழ்க்கை குறித்து கிண்டல் அடிச்சு, உறவுகளை குறித்து கிண்டல் அடிச்சு எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும், எவ்வளவு பாதிப்பை நீங்க குடும்ப உறவுகளை நீங்க அனுபவிச்சிருந்தாலும், தேவன் அதை திரும்பவும் எடுப்பிக்கிறவரா இருக்கிறார்.